ஹாய் காய்ஸ். டுடே ஜாவால நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு அசைன் அ வேல்யூ டு வேரியபிள். அதே மாதிரி ஜாவாவில் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல். அது போக ஜாவாவில் வந்து இன்னும் ஒரு 5 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. பட் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நாட் ஓன்லி அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணாது, அதுக்கு முன்னாடி சம் அட்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, இதுதான் அந்த ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சேம் நம்பர் தான். இப்போ சேம் நம்பர் நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏ பிளஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னா இதுக்கு இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ்ங்கிறதா மீனிங். இதை ஷார்ட்டாக நம்ம ப்ளஸ் ஈக்குவல் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது ஆட் பண்ணும் செல்ஃபா. அந்த ஏ செல்ஃப் வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவையும் நீங்கள் கொடுத்துருக்க ஃபைவையும் ஆட் பண்ணிடும். ஸோ என்னன்னா 5 + 5 10 அந்த மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? இதுதான் ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. வாங்க இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, and இது வந்து நான் as I told already இது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸை அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். அதுக்கு என்னன்னா ஈக்குவல் தான். ஸோ இதுதான் ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஜஸ்ட் அசைன் மட்டும் பண்ணியிருக்கு, என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிடுச்சு, அதை நம்ம எடுத்து ஷோ பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஏ கூட வந்து ஒரு 5 ஆட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏல என்ன இருக்கும் பாருங்க, 15 இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா நான் வந்து ஏ ப்ளஸ் கொடுத்துருக்கல. ஸோ திரும்பி வந்து நான் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 இப்படி கொடுக்க நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா ப்ளஸ் அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும் அவசியம் இல்லை. இட் வில் டேக்கன் கேர் ஆஃப் எவ்ரி திங். ப்ளஸ் சேம் ரிசல்ட் தான் வரும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி என்னன்னா நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் மாடுலோ டிவிஷன் மூலம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டேன், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணலாம், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடுலோ டிவிஷன் பண்ணலாம். மாடுலோ டிவிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இட் வில் ரிட்டர்ன் தட் ஈ வேல்யூன்னு சொல்லுவோம்ல, மீதியை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது மல்டிப்ளிகேஷன், இது வந்து டிவிஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். திஸ் ஒன் மாடுலோ டிவிஷன். மாடுலோ டிவிஷன்ங்கிறதுனால நம்ம மீதி வரணுங்கிறத 3ஆல் டிவைட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். எரர் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குது, 10 இருக்குது. இது ஈக்குவலண்ட் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5. இதுக்கு இதான மீனிங். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 10 ப்ளஸ் 5. ஸோ இப்போ எவ்வளோ இருக்கும், 10 + 5 15 இருக்கும். ஓகேங்களா? இங்கே இப்போ என்னன்னா 15 மைனஸ் 5, 10 அகைன் வந்துருச்சு.
10 கிராஸ் 10. ஓகே, ஏல தான் வேல்யூ என்ன இருக்கு? ஆல்ரெடி ஏல நான் 10 கழிக்கிறேன். சாரி, இது 5 கிடையாது, 10. ஸோ 5 அகைன் வந்துடும். 5 ஸ்டார் அகைன் 10 வந்து 50. 5 ஸ்டார் 10, இது 50 அகைன். 50 டிவைட் பை 10 வந்து 5 மாறிடும். 5 மாடுலோ டிவிஷன் ஆஃப் 3 வந்து 2 ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ நீங்கள் ஏதாவது ஷார்ட் அண்டாக சேம் செல்ஃப் வேரியபிளாக நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.